விலங்கியல் துறை தலைவர் டாக்டர் கே நாகராஜன் சார். அவர் எங்களுக்கு படிக்கிற காலத்துல நாங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது அரசா இருந்தார். அப்ப இருந்து அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்காரு சார். நாகராஜன் சார் அவர் ரெகுலர் சர்வீஸ்க்கு வந்தது 1996. ஆனா அதுக்கு முன்னாடியே 1988 இருந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு சுயநிதி பிரிவுல. இப்போ அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய மனசுல நான் இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல இருக்கேன் அப்படின்னா அந்த ஐடென்டிட்டி கொடுத்தது இந்த காலேஜ். அப்ப நான் இந்த காலேஜுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி, நீங்க சுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவருடைய இந்த டென்யூர்ல அவர் பண்ணின ஆக்டிவிட்டிஸ், அந்த மியூசியம், எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு காலேஜ்லயும் இந்த மாதிரி ஒரு மியூசியம் அருமையா ஃபார்ம் பண்ணி அதை இன்னும் அட்டகாசமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆசிரியர். ஆசிரியரா 2002 ஜாயின் பண்ணேன். அதுல இருந்து அவர் என்னோட ஒரு வெல்விஷர். அது மட்டும் இல்லாம எனக்கு எல்லா முறையிலையும் ஒரு கைடன்ஸ், அதாவது எப்படி நடந்துக்கிடணும், எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், இதை எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இது கத்துக்கிறதுக்கு ஏராளமா நிறைய நல்ல பழக்கங்கள் உண்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவ் அப்ரோச் அது நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஏதாவது ஒரு டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டேன், அதுக்கும் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு ரீசன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த விஷயத்துல அவரை பிடிக்கும். அவருடைய பணி காலகட்டத்தில் இந்த விலங்கியல் துறை மியூசியம் என்பது ஒரு புனரமைக்கப்பட்டு நல்ல சீரிய முறையில் மறு உருவாக்கப்பட்டு உள்ளது. கலையில ஆர்வம் உள்ளவர், ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் உள்ளவர். பசங்களுக்கு நிறைய கலையில டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பாரு. சாயந்தரம் 4:30 மணிக்கான விளையாட போ அப்படின்னு ஊக்குவிப்பாரு. பசங்களை பொறுத்தவரை படிப்பு மட்டுமே முக்கியமா இல்லாம ஸ்போர்ட்ஸ்லயும் நல்லா வரணுங்கிற மோட்டிவேஷனா இருக்கணுங்கிறக்காகவே வேலை சேர்ந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காலத்துல டைய கட்டிட்டு வர வாத்தியாரும் தெரியணுங்கிறக்காக காலில் ஷூ போட்டு தான் வருவார். லீவு நாளா இருந்தாலுமே டையும் ஷூ இல்லாம வரமாட்டார். இப்படி ஒரு நல்ல மனுஷன். எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் விளையாட்டு மட்டுமல்ல, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆனாலும் மாணவ மாணவிகளை மிகவும் என்கரேஜ் பண்ணிக்கொண்டே இருப்பார். ஆல்வேஸ் ஹி இஸ் எ மோட்டிவேஷனல் பர்சன். இவருடைய ரிட்டையர்மெண்ட் எங்க துறைக்கு மிகவும் ஒரு பெரிய இழப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ரிட்டையர் ஆகிறாரு, ஒரு நல்ல மனுஷன், நம்மளையெல்லாம் விட்டு ஒரு பணி முடிஞ்சு வெளியேறாரு. நல்லா இருக்கணும். ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறேன். வேண்டுகிறேன். அவருடைய ஓய்வு காலம் மிகவும் பிரகாசமாக அமைய வாழ்த்துகிறேன். அவருடைய பணி ஓய்வு மேலும் அமைதியாகவும் ஆன்மீகமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். பணி ஓய்வு பெறக்கூடிய காலகட்டத்தில் மிகவும் மன நிறைவுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல ஆயுள் காலத்துடனும் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.